வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மதுரையை மணிப்பூராக மாற்ற துடிக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னையில் இன்று நடைபெறவிருந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரம் திடீரென ரத்து. காவல்துறையினர் அனுமதித்த நேரத்திற்குள் பிரச்சாரத்தை முடிக்க முடியாது என்று தவேக நிர்வாகிகள் தகவல். தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளிட்ட கட்சியினர் இன்று வேட்புமனு தாக்கல். சாத்தான்குளம் தந்தை மகன் உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கு. மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. ஹர்மூஸ் ஜலசந்தி திறக்கவில்லை என்றால் ஈரானின் மின் நிலையங்கள், பாலங்கள் தகர்க்கப்படும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஐபிஎல் 20 ஓவர் தொடரின் 11வது போட்டி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மதுரையை தேசிய ஜனநாயக கூட்டணி மணிப்பூராக மாற்ற துடிக்கிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மதுரையை தேசிய ஜனநாயக கூட்டணி மணிப்பூராக மாற்ற துடிக்கிறது. ஆனால் மதுரை மக்கள் புத்திசாலிகள், கலவரத்தை தூண்ட நினைத்தவர்களின் சதியை முறியடித்தார்கள் என்று தெரிவித்தார். தொடர்ந்து தாயின் மடி என கொண்டாடப்படும் கீழடி ஆய்வறிக்கையை பிரதமரும் பாஜக அரசு ஏற்க மறுக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை மறுத்த துரோக கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று கூறினார். மேலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை அதிமுக 10 ஆண்டுகளாக சீரழித்தது என்றும் அதற்கு பாஜக துணை போனது என்றும் தெரிவித்தார். மதுரைக்காரங்க எப்படிப்பட்டவங்க? கறிதோசை பரோட்டான்னு நல்லா சாப்பிட்டோமா? வெயிலுக்கு இதமா ஒரு ஜிகதண்டாவை குடிச்சோமா? தெப்பக்குளம் பக்கமா காலராக நடந்தோமா? கோயில் திருவிழாக்களை கொண்டாடினோமா? என அமைதியாக விரும்புகிறோம் நீங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய டிஎன்ஏ. ஆனா இதை சிதைக்கணும்னு என்டிஏ துடிக்கிறாங்க. அவங்க அடிமைகளா அதிமுகவை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கிறார் பழனிசாமி. அமைதியையும் வளர்ச்சியையும் சகோதர பாசத்தையும் முன்னிறுத்தக்கூடிய தமிழ்நாட்டோட டிஎன்ஏவுக்கு மாறா சொந்த மண்ணுக்கும் சொந்த மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கட்சியா என்டிஏ இருக்கு. இவங்க தான் டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டுக்குள்ள வர நினைக்கிறாங்க. சென்னையில் இன்று நடைபெறவிருந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம், தியாகராய நகர் ஆகிய தொகுதி தவேக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் செய்ய இருந்தார். தொடர்ந்து இதற்காக தவேக நிர்வாகிகள், தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் அனுமதி கோரி விண்ணப்பித்து இருந்தனர். இந்த நிலையில் விஜய் பிரச்சாரத்திற்கு நேற்றிரவு காவல்துறையினர் அனுமதி வழங்கினர். இதில் வில்லிவாக்கம் தொகுதியில் பகல் 12 மணி முதல் மதியம் 1 மணிக்குள் பிரச்சாரம் செய்து முடிக்கவும், தியாகராய நகர் தொகுதியில் மதியம் 2 மணி முதல் 3 மணிக்குள் பிரச்சாரம் செய்ய முடிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் விஜய் பிரச்சாரம் செய்து முடிக்க போதுமானதாக இருக்காது என கட்சி நிர்வாகிகள் தரப்பில் தெரிவித்தனர். மேலும் காவல்துறையினர் அனுமதித்த நேரத்திற்குள் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு மற்றொரு இடத்திற்கு செல்ல காலதாமதமாகிவிடும் என்பதால் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் அரசியல் கட்சியினர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகிற 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இத்தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தவேக, சசிகலா, டாக்டர் ராமதாஸ் அணி என 5 முனை போட்டி நிலவுகிறது. இதையொட்டி அனைத்து கட்சிகளுக்கும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 30ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்றுடன் நிறைவடைகிறது. இதில் கடைசி நாளான இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளிட்ட வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளனர். இதையடுத்து வேட்புமனுக்கள் முடிந்தவுடன் மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெற உள்ளது. இதில் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை பின்பற்றாத மனுக்கள் நிராகரிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதன் பின்னர் வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கு வருகிற 9ஆம் தேதி கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 9 காவலர்களின் தண்டனை விவரத்தை இன்று மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்க உள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ், அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோர் கடந்த 2020ஆம் ஆண்டில் விசாரணைக்காக அங்கு உள்ள காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அப்போது அவர்கள் இருவரையும் காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதில் படுகாயமடைந்த இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு, கணேஷ் உட்பட 9 காவலர்கள் கைதாகி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வந்தது. இதன் பின்னர் இந்த வழக்கு மதுரை மாவட்ட 1வது கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம் நீதிபதி முத்துக்குமரன் கடந்த 23ஆம் தேதி தந்தை மகன் உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கில் கைதான 9 காவலர்களும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார். இதைத் தொடர்ந்து தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். இதன்படி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 9 காவலர்களும் இன்று காலை 10:30 மணி அளவில் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹர்முஸ் ஜலசந்தி திறக்கவில்லை என்றால் ஈரானின் மின் நிலையங்கள், பாலங்கள் தகர்க்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக இணைந்து கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தியதில் ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி உள்ளிட்ட ஏராளமான ஈரான் தலைவர் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடி தரும் விதமாக ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன் காரணமாக அரபிக்கடலில் ஹர்முஸ் ஜலசந்தி பகுதியை ஈரான் மூடியுள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதில் ட்ரம்பின் கெடு நிறைவடைய உள்ளதால் கெடுவை நிராகரித்த ஈரான் ஹர்முஸ் ஜலசந்தியை திறக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைப்பதிவில் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதில் ஹர்முஸ் ஜலசந்தி திறக்கவில்லை என்றால் ஈரானின் மின் நிலையங்கள், பாலங்கள் தாக்குதல் தினமாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் தகர்க்கப்படும் என்று கூறினார். IPL 20 ஓவர் தொடரின் 11வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்றுள்ளது. பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் IPL 20 ஓவர் தொடரின் 11வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 250 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் அதிரடியாக விளையாடிய டிம் டேவிட் 70 ரன்கள் எடுத்து அசத்தினார். இதையடுத்து 250 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களம் இறங்கிய சென்னை அணி 19 ஓவரில் 207 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதில் அதிரடியாக விளையாடிய சப்ராஸ் கான் 50 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் பெங்களூரு அணி 43 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. அசாமில் மத வெறுப்பு அரசியலை விதைத்துக் கொண்டிருக்கும் ஊழல் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அம்மாநில மக்கள் தோற்கடிக்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள அசாமில் ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொண்டார். அங்குள்ள பிஸ்வநாத் நகரில் காங்கிரஸ் பேரணியில் பங்கேற்ற அவர் மாநில பாஜக முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா மத வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் அவரது ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டதாக விமர்சித்த ராகுல் காந்தி அசாமில் வாழ்ந்த ஸ்ரீமந்தா சங்கர் தேவ், கோபிநாத் போர்டோலாய், புபேன் ஹசாரிகா, சுபின் கார்க் உள்ளிட்ட தலைவர்கள் இருந்தவரை மத வெறுப்பு அரசியல் நடக்கவில்லை என்றார். இந்தியாவிலேயே அதிக அளவில் ஊழல் முதலமைச்சராக அசாம் முதலமைச்சர் சர்மா இருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். பொறுப்பேற்ற முறையில் ஹிமந்தா மத வெறுப்பை விதைத்துக் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டிய அவர் இந்த மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஹிமந்தாவை சிறையில் அடைப்பது உறுதி என்றும் ராகுல் குறிப்பிட்டார். அதிமுகவினர் பெண்களை இழிவாக பேசும் நடைமுறை அவர்களின் அரசியல் பண்பை காட்டுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் திமுக தலைவர் அறிவித்துள்ள வாக்குறுதிகளான இல்லத்தரசிகளுக்கான 8000 கூப்பன் திட்டம், மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்வு மற்றும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 12000 ரூபாயாக உயர்த்தப்படும் போன்ற வாக்குறுதிகள் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக தூத்துக்குடியில் எவ்வித திட்டமும் வரவில்லை என விமர்சித்த அதிமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியனுக்கு பதிலளிக்கும் விதமாக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களான துறைமுக இணைப்பு சாலைகள், மீன்பிடித்துறை விரிவாக்கம், குடிநீர் திட்டங்கள் மற்றும் நகர மேம்பாட்டு பணிகள் போன்றவற்றை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு காலத்தில் ஜெயலலிதா தலைப்பில் இருந்த கட்சி தற்பொழுது தரம் தாழ்ந்து விட்டதாகவும், பெண்களை இழிவாக பேசும் நடைமுறை அவர்களின் அரசியல் பண்பை காட்டுகிறதாகவும் தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடியில் முதல்வரின் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற உள்ளதாகவும், இக்கூட்டத்தில் பல்வேறு தொகுதி வேட்பாளர்கள் கலந்து கொள்வார்கள் எனவும் தெரிவித்தார். பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு.
ஒரு ரிப்பேர் ஆயிட்டுனா கூட அதை சரி பண்ணி வாங்க முடியாமல் கடைசியில் சரி இப்படியே வச்சுருப்போன்ற மாதிரி நிலைலாம் எத்தனையோ வீடுகளில் பெண்களுக்கு உருவாகியிருக்கு. அதனால் அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது இந்த திட்டத்தின் மூலம். மட்டுமல்லாமல் உள்ளூர் பொருளாதாரம், ஏன்னா அங்கங்கே நீங்கள் அந்த பொருளை வாங்கிக்கலான்ற மாதிரி அரசு கூப்பன் கொடுக்கிறது, நிதி அந்த 8000 ரூபாய்க்கான கூப்பன். இப்போ உள்ளூர் பொருளாதாரத்திற்கும் ஆங்காங்கே இருக்கிற அந்த தொழில் வளர்ச்சிக்கும் ஒரு வித்திடக்கூடியதாக இருக்கிறது என்பது அரசியல் நோக்கர்களும் பொருளாதார வல்லுநர்களும் இந்த திட்டத்தை பாராட்டியுள்ளார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் நம்முடைய முதலமைச்சர் 5 ஆண்டு காலமாக 2021 இன்னைக்கு 5 ஆண்டு காலமாக வேலை பார்த்து பல்வேறு திட்டங்களை எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், அதில் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது என்பதையும் முறையாக இருந்து கண்காணித்தார். காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டம். கோவில்பட்டியில் திமுக தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த அமைச்சர் கீதா ஜீவன் அரசின் சாதனைகளை விளக்கி 80க்கும் மேற்பட்டோரை கட்சியில் இணைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த அமைச்சர் கீதா ஜீவன் திமுக அரசின் சாதனைகளான மகளிர் உரிமை தொகை மற்றும் 8000 மதிப்பிலான புதிய பரிசு கூப்பன் திட்டங்களை விளக்கி மாற்றுக் கட்சியினர் 80 பேரை கட்சியில் இணைத்துக் கொண்டார். மதில் மேல் பூனையாக உள்ள வாக்காளர்களை கவர்ந்த உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்குமாறு தொண்டர்களுக்கு அறிவுறுத்திய அவர், இந்த தேர்தலை ஒரு திருவிழாவாக பார்க்காமல் டெல்லி அணிக்கும் தமிழ்நாடு அணிக்குமான போராக கருதி தமிழகத்தின் மண் மற்றும் மொழியை காக்க ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வேண்டியது காலத்தின் கட்டாயம் என தெரிவித்தார். கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோவில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் இதில் அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜு மற்றும் திமுக வேட்பாளர் கருணாநிதி ஆகியோர் ஒன்றாக கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லி அம்மன் உடனுரை பூவனநாத சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதில் கோவில்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான மக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 4வது முறையாக போட்டியிடும் கடம்பூர் ராஜு, இதே தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கருணாநிதியும் இவரும் ஒன்றாக சாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் இளங்கோவன் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மணி, கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் இளங்கோவன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி கலந்து கொண்டு கூட்டணியின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை எடுத்துரைத்து இளங்கோவனை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் மக்களின் நலனை முன்னிறுத்திய நல்லாட்சியை கொடுப்பதே நமது இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மு.க.ஸ்டாலினுக்கு செயற்கையான வரவேற்பு உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு இயற்கையான வரவேற்பு உள்ளதாகவும் திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் ஊழியர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜன் செல்லப்பா, ஸ்டாலினுக்கு செயற்கையான வரவேற்பு மட்டுமே உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு இயற்கையான வரவேற்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளரின் வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டதாகவும் கூறினார். இந்த கூட்டத்தில் அதிமுக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். எதிர்கட்சியில இருக்கிறவர்கள் இந்த வேட்பாளரை அறிவிக்க முடியாத சூழ்நிலை என்னவென்று காரணம்னா, வெளியே உள்ள மிகப்பெரிய வெற்றியை பெறுவார், அவரை ஏற்று நிற்பதற்கு யாருக்கும் தகுதி இல்லை என்ற சூழ்நிலையெல்லாம் இங்க இருக்கிற இந்த தொகுதியில் களம் காண்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அதற்கான காலதாமம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவேதான் தமிழகத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு கட்சியால் வேட்பாளரை அறிவிக்க முடியாத சூழ்நிலை, ஒரு கூட்டணியால் அறிவிக்க முடியாத சூழ்நிலை. எங்களுடைய வெற்றி வேட்பாளர் ஏற்கனவே ஒரு 35,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்ற தொகுதி, தொடர்ந்து இப்போது 60,000க்கு மேல் வெற்றி பெறுவார். யார் களம் கண்டாலும் வெற்றி பெறுவார். இன்றைக்கு வரை அவர் மிகப்பெரிய அன்னப்போஸ்ட். நாளைக்கு போட்டி வந்தால் போட்டியில் மிகப்பெரிய வெற்றியினை பெற்று மிகப்பெரிய வெற்றி வீரராக திகழ்வார், அருமை செய்கிற பெரியவுள்ளார் என்பதைத்தான் இன்றைக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் அதிமுக வேட்பாளர் KP முனுசாமி தேர்தல் பரப்புரையின் போது சிறுமி பாட்டு பாடியது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. சூளகிரியில் வேப்பனப்பள்ளி அதிமுக வேட்பாளர் KP முனுசாமி வாக்கு சேகரித்தார். பொதுமக்கள் அவருக்கு மலர்களை தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். சூளகிரி அடுத்த இமிடி நாயக்கன் பள்ளி ஊராட்சி மேடப்பள்ளியில் சிறுமி வாகனத்தில் ஏறி KP முனுசாமி அருகில் இருந்தவாறு எடப்பாடி பழனிசாமி குறித்து பாட்டு பாடி அசத்தினார். சிறுமி பாடியதை வேட்பாளர் KP முனுசாமியும் அதிமுகவினரும் பாராட்டினர். இந்த வீடியோ இணையதளங்களில் வைரலாகி வருகிறது.
குடிமாரமத்து நாயகரே, அட்டிக்கடுவை திட்டு தந்தவரே, பாலை மனவாக இருந்த பூமியை செல்வ செழிப்பு ஆக்கியவரே, மீண்டும் வாரீர் அம்மாவின் ஆட்சி தாரீர், தாரீர் தாரீர் நல் ஆட்சி தாரீர், வருவார் வருவார் எடப்பாடி வருவார், வருவார் வருவார் எடப்பாடி வருவார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் CK ராஜா முதியவர்கள் காலில் விழுந்து வாக்கு சேகரித்தார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் CK ராஜா பரப்புரையில் ஈடுபட்டார். கரூர் மாநகராட்சி பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டு வரிசையாக நின்று ஆரத்தி எடுத்து ஆதரவை தெரிவித்தனர். அப்போது அவர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதில் மாநகராட்சி கவுன்சிலர்கள், திமுக தொண்டர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. பத்மநாபபுரம் தொகுதியில் பாஜக வேட்பாளராக குமரி ரமேஷ் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் முட்டைக்காட்டில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் வேட்பாளர் குமரி ரமேஷ், பார்வையாளர் சுபாஷ் ரெட்டி, மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது தேர்தல் நேரத்தில் எடுக்க வேண்டிய முன்னேற்பாடுகள், வாக்குச்சாவடியில் செயல்படுத்தப்பட வேண்டிய வழிமுறைகள், வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, சமூக ஒருங்கிணைப்பு திட்டம், வாக்குச்சாவடி மேலாண்மை குழு செயல் திட்டம் ஆகியவற்றை பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் முன்னாள் மாநில தலைவி உமாரதி ராஜன், பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஜெயக்குமார், அமைப்பாளர் உன்னிகிருஷ்ணன், இணை அமைப்பாளர் ராதா, மாவட்ட தலைவர் சுரேஷ், துணைத் தலைவர் பவானி எட்வின், ஜோஸ், பொதுச் செயலாளர் வினோத், பெருங்கோட்ட அமைப்பு செயலாளர்கள் கிருஷ்ணன், கிருஷ்ணகுமார், மாநில பொதுக்குழு உறுப்பினர் மகாராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வெங்கடேசன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வெங்கடேசன் மாதனூர், பாலூர், திருமலைக்குப்பம், குருவராஜபாளையம் ஆகிய ஊர்களில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். இதில் நகர செயலாளர் மதியழகன், ஒன்றிய செயலாளர் ஜோதி ராமலிங்க ராஜா மற்றும் கூட்டணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மதுரவாயல் தொகுதி திமுக வேட்பாளர் காரம்பாக்கம் கணபதி பிரச்சாரத்தின் போது அவ்வழியாக வந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் போட்டி போட்டு கோஷமிட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதி திமுக வேட்பாளர் காரம்பாக்கம் கணபதி 146வது வட்டத்தில் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அதே சாலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் தங்கள் கட்சி பாடலை ஒலிக்கவிட்டு ஊர்வலமாக சென்றதால் இரு தரப்பினரும் போட்டி போட்டுக்கொண்டு கட்சி துண்டுகளை சுழற்றி ஆரவாரத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஏற்பட்ட பரபரப்பை தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தாவேகாவினரை அங்கிருந்து விரைவாக அனுப்பி வைத்தனர். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பழனிசாமியை புரட்சி பாரதம் கட்சியினர் வரவேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பழனிசாமி ஆற்காடு கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது புரட்சி பாரதம் கட்சியின் விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் திருநாவுக்கரசு தலைமையில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தொகுதி பொறுப்பாளர் செந்தில்குமார் மற்றும் முகையூர் ஒன்றிய செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்டோர் பங்கேற்று வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராணி பெருமாள் வந்தவாசி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிமுக வேட்பாளர் ராணி பெருமாள் வந்தவாசி கிழக்கு ஒன்றியத்தை சேர்ந்த உளுந்தை கிராமத்தில் பரப்புரையை துவங்கினார். அதனைத் தொடர்ந்து சாலவேடு கிராமத்தில் பரப்புரை வாகனத்தில் அதிமுக வேட்பாளர் ராணி பெருமாள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது தாழ்வாக தொங்கியிருந்த உயர்மின் அழுத்த கம்பி பரப்புரை வாகனத்தின் மீது விழுந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த வேட்பாளரும் அவருடன் வந்தவர்களும் பதறி அடித்து வாகனத்தை விட்டு கீழே இறங்கினர். இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியினர் வேறு வழியாக கீழக்கொடுங்கனூர் உள்ளிட்ட கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் பிரச்சார பயணத்தை தொடங்கினர். தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் ஜாகிர் உசேன், மாவட்ட அவைத்தலைவர் TKP மணி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர் ரெட்டியார், நகர செயலாளர் பாஷா, முன்னாள் ஒன்றிய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ராஜேஷ்குமார், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் மகாலிங்கம், பாமக மாநில செயற்குழு உறுப்பினர் மன்னப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அடுத்த தலைமுறைக்கான வாழ்வியல் மாற்றத்தை தந்தவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செல்வகுமார் விளக்கம் அளித்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செல்வகுமார்
தொகுதிக்கு உட்பட்ட வேலாயுதம்பாளையம் அருகே உள்ள பாலத்துறை, கூலக்கவுண்டனூர், வேலாயுதம்பாளையம், ரவுண்டானா உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த ஜீப்பில் நின்றவாறு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் அவருக்கு பொன்னாடை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பும் ஆதரவும் அளித்தனர். அதன் பின்னர் கூடியிருந்த பொதுமக்களிடையே வேட்பாளர் செல்வகுமார் பேசினார். அப்போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் பெண் குழந்தைகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாத நிலையையும், நகைகளை அணிந்து கொண்டு பெண்கள் வெளியே செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது என்றும், பாலியல் தொல்லை போன்ற சமூக விரோத செயல்களை திமுகவினர் செய்து வருகின்றனர் எனவும், அவர்களுக்கு தகுந்தாற்போல அதிகாரிகளும் உடந்தையாக செயல்படுகின்றனர் எனவும் அதிமுக வேட்பாளர் செல்வகுமார் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே வருடத்தில் கொண்டு வந்தவர் நமது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்றும், ஏழை மாணவ மாணவிகள் மருத்துவ படிப்பை மேற்கொள்ள முயன்றபோது நீட் தேர்வை கொண்டு வந்த திமுக, காங்கிரஸ் கூட்டணியினர் அதற்கு நாங்கள் காரணம் இல்லை என்று பொய் கூறுகிறார்கள் என்றும், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் தேர்வுக்கு 7.5% இடஒதுக்கீடு உள்ளது. இதனை 10% உயர்த்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் என்றும், சாதாரண குடும்பத்தை சேர்ந்த 500 முதல் 600 மாணவர்கள் மருத்துவ படிப்பை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வியல் மாற்றத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தி தந்துள்ளார் என்றும், எனவே நீங்கள் அனைவரும் இரட்டை இலைக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அதிமுக வேட்பாளர் செல்வகுமார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். வாணியம்பாடி தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணியின் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் SSP சையது பாரூக் வெல்ஃபேர் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஏணி சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணியின் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் SSP சையது பாரூக் வேலூர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் வெல்ஃபேர் கட்சி அலுவலகத்திற்கு சென்று நிர்வாகிகளை சந்தித்து ஏணி சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது வெல்ஃபேர் கட்சி மாநில பொருளாளர் தஞ்சாவூர் இஸ்மாயில், மாவட்ட தலைவர் பசி அக்ரம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று வேட்பாளர் SSP சையது பாரூக்கிற்கு சால்வை அணிவித்து வரவேற்றனர். நிகழ்ச்சியில் வேலூர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் பேசினார். அப்போது மத துவேஷத்தை முன்னிறுத்தி மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்தியிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை நாம் எப்போதும் போற்ற வேண்டும் என்றும், இஸ்லாமியர்களின் கோரிக்கைகளை எல்லாம் அவ்வப்போது ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைய செய்திருக்கிறார் என்றும், 100% நடைபெறவில்லை என்றாலும் எந்த ஆட்சியிலும் நடக்காத காரியங்களை திறம்பட செய்துள்ளார் என்றும், மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியான ஆட்சியாக திமுக உள்ளது என்றும், சிறுபான்மை சமுதாயம் மட்டுமல்லாமல் சமூக மக்களுக்கான சமத்துவ ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்து வருகிறார் என்றும், எனவே வெல்ஃபேர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அக்கறையோடு களத்தில் நின்று திமுக கூட்டணி வேட்பாளர் SSP சையது பாரூக்கை வெற்றியடைய செய்ய வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் சிந்து தரணம்பேட்டை பகுதி தர்காவில் சிறப்பு துவா செய்து விசில் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் சிந்து தரணம்பேட்டை பகுதியில் தனது ஆதரவாளர்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நகர பொருளாளர் நியாஸ் பாஷா தலைமையில் இஸ்லாமிய மக்கள் அவருக்கு மேலத்தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிப்பதோடு காஜா கரிபே நவாஸ் தர்காவில் அவரது வெற்றிக்காக சிறப்பு துவா செய்யப்பட்டது. இந்நிகழ்வின் போது சிந்து இஸ்லாமிய மக்களிடம் விசில் சின்னத்திற்கு காலில் விழுந்து வாக்கு சேகரித்தார். இதில் தொகுதி பொறுப்பாளர் இளங்கோ, மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ஆத்மா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் ஆணையத்தில் நடக்கும் குளறுபடிகள் குறித்து தமிழரசு கட்சியின் நிறுவன தலைவர் கருணா குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழரசு கட்சியின் நிறுவன தலைவர் கருணா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் வாக்களிக்கின்ற அனைவருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறதா என்ற புள்ளி விவரங்கள் இல்லை என்றார். வாக்காளர் விழிப்புணர்வுக்காக தேர்தல் ஆணையம் நிதி ஒதுக்கி இருக்கும் நிலையிலும் அந்த பணம் சரிவர செலவழிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ஏன் மாற்றப்பட்டார் என்பதற்கான காரணத்தை இதுவரை தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை. தேர்தல் என்பது மக்கள் தங்கள் அதிகாரத்தை மக்கள் பிரதிநிதிக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயம். ஆனால் டெல்லியில் கொடுக்கும் சாவிக்கு தமிழகத்தில் பொம்மைகளாக ஆடும் உங்களுக்கு ஏன் அரசியல் கட்சி எனவும் வினாவினார். தேர்தல் ஆணையம் என்பது கோவில் கொடை விழா நடத்தும் நிர்வாகம் கிடையாது. வெளி மாநிலங்களில் இருந்து போட்டியிடும் வேட்பாளர்களின் பின்னணி குறித்து தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்ய வேண்டும் என குற்றம் சாட்டினார். இந்த லீடர் ஸ்கேம் என்கிற தேசிய அமைப்பு தேர்தல் ஆணையத்தை வன்மையாக கண்டிக்கிறது. என்ன காரணம் என்றால், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போதும் அச்சு ஊடகம், காட்சி ஊடகங்களில் நாங்கள் எடுத்து சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், தேர்தல் ஆணையம் என்பது
மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசமைப்பு பதவி நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விளாத்திக்குளம் அதிமுக வேட்பாளர் சத்யா சாமி தரிசனம் செய்ய முயன்ற போது திமுக நிர்வாகி தடுத்ததால் ஏற்பட்ட கைகலப்பை தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படை போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சத்யா தனது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக வெம்பூர் உத்தண்ட சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்ய முயன்றார். அப்போது அங்கு நின்றிருந்த திமுக நிர்வாகி லட்சுமணன் வேட்பாளரை உள்ளே வரக்கூடாது என தடுத்ததால் இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. கோவில் திருவிழா நேரத்தில் நடந்த இந்த மோதலால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த தேர்தல் பறக்கும் படை போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி ஆர்ச் அருகே காரும் இருசக்கர வாகனமும் மோதிய விபத்தில் ஒருவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். வேளாங்கண்ணியிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி ஸ்கார்பியோ வாகனத்தில் உதகமண்டலத்தை சேர்ந்த ஹரிஷ் உட்பட 6 பேர் சென்றுள்ளனர். அப்போது மன்னார்குடியை சேர்ந்த நிஜந்த் என்பவரும் பாலசுந்தர் என்பவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது நிலை தடுமாறி இருசக்கர வாகனம் கார் மீது மோதியது. இந்த விபத்தில் நிகழ்விடத்திலேயே நிஜந்த் உயிரிழந்தார். மற்றொருவர் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து வேளாங்கண்ணி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் விஜயநாராயணம் ஊராட்சி கீழப்பண்டாரபுரத்தில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் அறிவித்துள்ளனர். திசையன் விளை வட்டம் விஜயநாராயணம் ஊராட்சிக்கு உட்பட்ட கீழப்பண்டாரபுரத்தில் சாலை வசதியும் குடிநீர் வசதியும் செய்து கொடுக்கவில்லை என மக்கள் குறை கூறினர். சாலைகள் குண்டும் குழியுமாக சேதம் அடைந்திருப்பதால் பேருந்து வருவதில்லை என்றும் தெரிவித்தனர். சாலையை சீரமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கைகள் எடுக்காததால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக மக்கள் அறிவித்துள்ளனர். தருமபுரி அருகே சுடுகாடு வசதி ஏற்படுத்தி தராத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து நேரு நகர் பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பேனர் வைத்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் தலவாய் அள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட நேரு நகரில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கிராமத்தின் பொது சுடுகாடு இடத்தை தனிநபர் ஒருவருக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் பட்டா வழங்கிவிட்டனர். இதனால் சுடுகாடு வசதி இல்லாமல் இயற்கை மரணம் அடைந்தவர்களை சொந்த கிராமத்தில் அடக்கம் செய்ய முடியாமல் உறவினர்கள் கிராமங்களுக்கு சென்று அடக்கம் செய்யும் நிலை நீடித்து வந்தது. இந்த நிலையில் வருவாய்த்துறையினர் தனி நபருக்கு பட்டா வழங்கியுள்ள சுடுகாட்டு இடத்தை மீட்டு தர வேண்டும் என பலமுறை தருமபுரி மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தும் மனுக்கள் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த நேரு நகர் பகுதி மக்கள் அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றியும் 2026 சட்டமன்ற தேர்தலை முழுமையாக புறக்கணிக்க போவதாகவும் கூறி பிளக்ஸ் பேனரை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நல்லம்பள்ளி வட்டாட்சியர் பிரசன்னமூர்த்தி இண்டூர் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மதுரையை மணிப்பூராக மாற்ற துடிக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னையில் இன்று நடைபெறவிருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சாரம் திடீரென ரத்து. காவல்துறையினர் அனுமதித்த நேரத்திற்குள் பிரச்சாரத்தை முடிக்க முடியாது என்று தாவேகா நிர்வாகிகள் தகவல். தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளிட்ட கட்சியினர் இன்று வேட்புமனு தாக்கல். சாத்தான்குளம் தந்தை மகன் உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கு. மதுரை மாவட்ட 1வது கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. ஹர்மூஸ் ஜலசந்தி திறக்கவில்லை என்றால் ஈரானின் மின் நிலையங்கள், பாலங்கள் தகர்க்கப்படும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. IPL 20 ஓவர் தொடரின் 11வது போட்டி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.